இன்னைக்கு அம்மா அஞ்சலியோட நாத்தனார் வீட்டில் காதை குத்துறாங்க. நீ இப்படி கிளம்பாம உட்காந்துருக்க, போயிட்டு வந்துருங்க. அப்புறம் அஞ்சலை வீட்டில் கோச்சுக்குவாங்க. நம்ம வீட்டில் யாருமே வரல, என்ன உங்கள் அப்பா அம்மா வீட்டில் யாரும் வரல, யாரும் வரக்கூடாதா, அவங்க உங்கள் பாட்டுக்கு இருந்துட்டா என்ன அர்த்தம்? இது மாதிரி இருந்தால் அப்புறம் நாளை பின்ன நம்ம போக முடியுமா? என் தங்கச்சி தானே என்னதான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அஞ்சலை புருஷன் அஞ்சலிக்கிட்ட கோச்சுக்கும். தேவையா? போயிட்டு வந்துருங்கம்மா. அவன் எங்கே? அவன் வந்த உடனே நீயும் கிளம்பி 2 பேருமா போயிட்டு வந்துருங்க, சரியா? எங்க? யாருக்கு விசேஷம்? ஏன் ஐத்த? சசி, என் மக இருக்கால்ல, அவ நாத்தனா சுமதி தெரியுமா? உனக்கு எங்கிட்டு தெரிய போகுது? அவங்க வீட்டில் தாம்மா அவ பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கா. அப்படியா? எப்பதே? இன்னைக்குதான். அதான் அமுதாவை கிளம்ப சொல்லிட்டு இருக்கேன். கிளம்பாம அவ பாட்டுக்கு உட்காந்துருக்கா. சரியா போச்சு. அஞ்சலை வீட்டுக்கு நல்ல செலவாக்கம். ஓ, என்ன பண்ணுறது? அப்புறம் செய்கிற செயல்முறையை செஞ்சு தானே ஆகணும். செய்யாமல் சும்மா இருக்க முடியுமா என்ன? சும்மா இருந்தாலும் விட்டுருவாங்களா சொல்லு? செஞ்சு தான் ஆகணும். செய்கிறத செய்வாகம்மா. சரிட்ட சரிட்ட, நான் என்னமோ ஏதோன்னு கேட்டேன். விசேஷம்னா எங்கேயா இருக்கும், என்னவா இருக்கும்னு கேட்டேத்த. லாஸ்ட்ல இங்கே தானா? ஆமாம் சசி, அதுதான் அமுதாவை கிளம்ப சொல்லிட்டு இருக்கேன். என்னம்மா அப்புறம் உட்காந்துக்கிட்டே இருக்க? உட்காந்துட்டே இருக்கேன்னா கழுத்தில் போட்டுக்க ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க? சும்மாவே வெறுங்கழுத்தா போய் நிற்க சொல்கிறீங்களா? 4 பேர் வர்ற இடத்துல அவ எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி இவங்க தான் அப்படின்னு வர்ற சொந்த பந்தட்டெல்லாம் அஞ்சலை காமிப்பா. ஒன்றுமே கழுத்தில் இல்லாமல் போய் நிற்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. நீங்கள் என்ன அத்தை இப்படி பேசுகிறீங்க? என்னம்மா சங்கடம்? என்ன சங்கடம்? எம்மா கிட்ட இருந்தாவது இரு சசி. என்னத்த? செயின் ஒன்னுட்டு செயினை தாயே, அம்மதா போயிட்டு போயிட்டு கொண்டு வரட்டும். ஐயா வேண்டாம் தே, பரவாயில்ல. எதுக்கு அவகிட்ட போய் கேட்குறியா? ஏ ஏமுதா, ஏன் என்கிட்ட கேட்க கூடாதா? எதுக்கு அவகிட்ட போய் கேட்குறியான்னு கேட்குற? இல்ல சசி, எதுக்கு கேட்குறிய? வேண்டான்னு சொல்றேன். கேட்டா என்ன? நம்ம சசிகிட்ட தானே கேட்குறேன், வேற யாருக்கிட்டையுமா போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லு? நம்ம கேட்டது மட்டும் உங்க பையனுக்கு தெரிஞ்சிச்சு, நம்மளை தான் திட்டுவாரு. என்ன கேட்டுட்டு இருக்கிய? ஏன் சும்மா போக முடியாதா அப்படின்ட்டு. தேவையா நமக்கு சொல்லுங்க? சசி, அதெல்லாம் வேண்டாம். நீ எதையும் எடுத்துட்டு வந்துடாத. புருஷனுக்கு கொழுப்பு தான். ஏன் என்கிட்ட வாங்கி போடக்கூடாதாவா? அதனால வேண்டான்னு சொல்லிடுமா? உன்கிட்ட வாங்கி போடக்கூடாதுன்னெலாம் கிடையாது. யாருக்கிட்டையும் அவரு நம்மக்கிட்ட இருந்தா போடணும், இல்லைன்னா பேசாம போகணும்னு நினைக்கிற ஆளு. அதுக்கு சொல்றேன். சரியான ஆளுங்கதாம்மா. இனிமே நானும் உங்க வீட்டில் எதுவுமே வாங்க மாட்டேன். என்கிட்ட வாங்கி போடுறதுக்கு யோசனை பண்றீங்களா புருஷன் பொண்டாட்டியெல்லாம்? இனிமே நான் மட்டும் வாங்கிடுவேனா என்ன? நானும் எதுவும் வாங்க மாட்டேன் உங்ககிட்ட. பாருங்கட்ட, நம்ம என்ன சொல்ற, இவ என்ன புரிஞ்சுக்கிறான்? எடி லூசா நீ? நாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசுற? உங்ககிட்ட வாங்காம என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் மவன் திட்டுவான்னு சொல்றா, அதுதான். உடனே எங்க கிட்ட ஒன்றும் வாங்க மாட்டியாக்கோ? என்ன வாங்க மாட்டேன் போக மாட்டேன்னு? இல்லே, இன்னைக்கு அஞ்சல நாத்தனா வீட்டில் தேவை தானே ஃபங்க்ஷனு, மறந்துட்டியா? ஆமா, இன்னைக்கு தானா 25ஆம் தேதி? ஆமாங்க, அத்தை சொல்ல விட்டு தான் ஞாபகம் வருது. கிளம்புங்கடா, 2 பேருமா போயிட்டு வந்துருங்க. அமுதா என்னத்த வந்தா? நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேம்மா. அமுதா இருக்கட்டும். அடே, யாருக்குள்ள யாரு? சொந்த பந்தம். நம்ம அஞ்சலியோட சொந்த நாத்தனாரு. வேற சொந்தக்காரவங்கன்னா கூட பரவாயில்ல, நீ மட்டும் போயிட்டு வரலாம். சொந்த நாத்தனார் வீட்டில் விசேஷம் வச்சிருக்கும் போது நீ மட்டும் போயிட்டு வந்தா எப்படி நல்லாவா இருக்கும்? இவளையும் கூட்டி போயிட்டு வாடா. என்கிட்டயும் ஒன்றும் கழுத்தில் போட்டுக்க இல்லைங்க. அதான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒன்றுமே போடாமல் எப்படி வர்றதுன்னு. யாரோட்ட தேவையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அஞ்சலியோட நாத்தனார் வீடுங்கும்போது போகாமல் இருக்க முடியாது. அதான். அதனால என்ன விடு, போட்டுட்டே இருக்கணும்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தா போடணும். இல்லை ரங்கராசு, சசிகிட்ட ஒரு செயின் கேட்டேன், அதுதான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சசியை ஓடி எடுத்தாமா? என்னது? சசிகிட்ட கேட்டீங்களா? சசி சசி போகாத, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சொன்னேன்ல, கேட்டீங்களா என்ன சொல்றாருன்னு? அது இவருக்கு பிடிக்காது, வேண்டாம்னு தான் சொல்லுவார். என்ன எனக்கு பிடிக்காது? அடுத்தவங்கள்ட்ட வாங்குறதா? ஆமா, நம்ம கிட்ட இருந்தா போடணும், இல்லையா பேசாம இருக்கணும். ஆமா, அதை விட்டுட்டு அங்க இங்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. ஏம்மா, அதெல்லாம் யாருக்கிட்டையும் கேட்காத. அமுதா, சரி சட்டை புட்டுன்னு கிளம்பு. போடாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டாதானா சொல்லு? கரெக்டா நான் நினைச்ச மாதிரி சொல்றீங்க. நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன, நீங்க சொல்லிவிட்டு நீங்க வாட்டுக்கு இருப்பீங்க.
பொம்பளைங்க நமக்கு தான் சங்கடமாக இருக்கும். யாரு கழுத்தையாவது பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்புட்டு போட்டிருப்பாங்க, இவங்க இம்புட்டு போட்டிருப்பாங்க, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையேன்னு ரொம்ப சங்கடமாக இருக்கும். உங்களுக்கு என்ன, நீங்கள் நிம்மதியே நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க. சரி நீ இப்போ வர வேணாம், வீட்டில் இருக்கியா? இல்லை, அவளையும் கூட்டி போடா. நாளை பின்ன நம்ம வீட்டுக்கு எல்லாம் வர வேண்டாமா? என்ன நினைப்பாக? அதுக்கு இல்லை, வேணாம் அமுதா, சொன்னா கேளு. சரி பரவாயில்லைங்க, நான் கொண்டு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு உங்கள் நினப்பு எல்லாருக்கும். அப்படியே இருந்துக்கிடுங்க, நானும் உங்கள் வீட்டில் எதுவுமே வாங்க மாட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு உங்ககிட்டன்னு இல்லை, யாருக்கிட்டையும் வாங்கி போடுறதுக்கு பிடிக்காது, அதனால சொல்கிறாரு. சசி, நீ இதுக்கு கோச்சுக்கிறியா? வேணாமுதா, வேணாம். சி கட்டை எடுத்துனா மண்டே உடச்சு விட்ருக்கா. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன வாங்க மாட்டேன்ட்டு. வடப்ப நான் போகிறேன் எங்கள் வீட்டுக்கு. இது என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு ஏ சசி வா. நீங்கள் இருங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன், கிளம்பி போயிட்டு வா. என்ன பாப்பா என்னத்த அந்த வெயில அழைச்சலி, நான் பார்த்துக்கிறேன். இல்லை தூக்கிட்டு போறீங்களா? அம்மா காற்று வெயிலுமா இருக்குமா, வேணாம். மணி ஏற்கனவே ஆகிப்போச்சு. காலையிலே வெள்ளனை சொல்லியிருந்தாலும் கிளம்பி போயிட்டு வந்திருக்கலாம் போல. இப்போ சொல்றிய 10 மணிக்கு. இப்போ ஒன்றும் இது இல்லை, இப்போ தான் அஞ்சலை விட போயிருப்பாவ. காது குத்தோட குத்தி இருக்க மாட்டா. கிளம்புனா கரெக்டாக இருக்கும், போயிட்டு வாங்க. சரி அமுதா, லவக்குன்னு கிளம்பு. என்ன? சரிங்க. அமுதா, தீபாவளிக்கு பற்றிய ஒரு சேலை எடுத்த, அதை கட்டிக்கிறியா? அது பார்த்த நல்லா இருக்குமா? ஏமா அந்த சேலை உனக்கு அப்படி பொருத்தமாக இருக்கும், நல்லா இருக்குமான்னு வேற கேட்குற? சூப்பர் சேலை தானே, கண்டிப்பாக நல்லா இருக்கும், அதை கட்டு. கவரிஞ்செயின் ஒன்று கிடக்குல ஒன்று விட்டு, அதை பார்த்தா அப்படியே அச்சஸ்லாம் தங்க மாதிரி தான் தெரியும், அதை போட்டுக்க. ஏன் போட்டா என்ன, கவரிங் பாரு தெரியாது. அப்போ அதவே போட்டுக்கிறவா? ஆமாம்தா, அதே போட்டுக்க. ஒன்றுமே போடாமல் போனாலும் சங்கடம், உனக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அதனால் நீ அதே போட்டுட்டு போ. சரிங்க அத்தை, அப்போ நான் அதே போட்டுக்கிறேன். அப்புறம் என்ன ஐயரே, குத்திர வேண்டியதானே காதா பிள்ளைக்கு? ஆமாம், யாரும் பெரியவங்க வர வேண்டியது இருக்கா, முக்கியமானவங்க? ஏங்க உங்கள் அக்கா வீடு இன்னும் வரலையே, கோச்சிக்க மாட்டாங்களா? என்னத்த மணி ஆகி போச்சு, என்ன செய்யறது? அவ என்னத்த கோச்சுக்கிறாங்க? இவங்க வரவே இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. வராமல் இருந்திருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ நேரம் ஆகிருச்சு, என்ன செய்ய முடியும்? அவங்க எப்போ வருது? அவங்கெல்லாம் ஒன்றும் நினச்சிக்கிற மாட்டாங்க. ஆக வேண்டிய வேலையை பாருங்க ஐயரு. இருந்தாலும் அண்ணி வீடு வந்துட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அவளை. அவங்க எப்போ வர்றது, பிள்ளைக்கு காது குத்துறது? நல்ல நேரத்தில் எல்லாம் பண்ண வேண்டிய வேண்டாமா? எங்கள் அக்கா அது நினச்சிக்கிறாது. என்னடி என்ன யோசனை பண்ணிட்டு, உன் வீட்டுக்காரர் என்ன சொல்லுது? இல்லைம்மா, என் நாத்தனார் வீடு வரல, அதான் வந்துடட்டும்னு சொல்கிறேன். இவர் அதெல்லாம் வரட்டும், கோச்சிக்க மாட்டாங்கங்கிறாரு. அவங்க என்னத்த வந்தாங்க, மாமா வந்துட்டால, அப்புறம் எதுக்கு அவங்க வரட்டும், நீங்கள் குத்துங்க. இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஐயரே குத்துங்க ஐயரே. சரி அப்போ குத்திடுவோம். சரிம்மா அவ்வளோதான், அழாதான். ஏன் பாப்பா அழுகுது? அவ்வளோதான். அழகா இருக்கு பாப்பாக்கு. இப்போ போட்ட உடனே எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? ஐயரே நல்லா மாட்டி விட்டுருங்க, கலண்டது விழுந்துடாம திருகாணிய. அதெல்லாம் நல்லாவே மாட்டியாச்சுமா, நல்லா இருக்கு. அப்படிதான் வலிக்கும், கொஞ்ச நேரத்துல சரியாகிடுமா? அம்மா அப்படிதான் தங்க வலிக்கும், கொஞ்ச நேரத்துல சரியாயிரும், அழாம உட்காந்துரு. அஞ்சலா, அந்த செயின் எடு. நான் தரேங்க. இந்த மாமாவோட செயின் நல்லா இருக்கா? மாமா போட்டது. டேய் என்னடா இது, எங்க இவளோடது பெரிய 4 பவுனு? அதெல்லாம் எடுத்துட்டு வரல, இது 1 பவுனு. சுமதி, என்னால முடிஞ்சது போட்டேம்மா. அது அவளோடத நான் கொண்டு வந்து போட முடியாது இல்லையா? அவ என்ன நினைப்பா, அதனால அவளோடத நான் கொண்டு வந்து போடல. இது என்னால முடிஞ்சது, இதை நான் போட்டுட்டேன். என்ன சுமதி, எதுவுமே சொல்லாம நிக்கிறேன்? சரிண்ணே. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன இதெல்லாம் இப்படி பண்ணிட்ட? கடைசியில இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. ஏமா இங்க பாரு, இப்படி பண்ணுவேன்னு நீ நினைக்கலல்ல, இப்படி பண்ணணும்னு எனக்கு தோணிருச்சு. இப்ப எல்லாம் யாராலன்னு உனக்கே புரியும், எல்லாம் உன்னையாலன்னு உனக்கே தெரியும், சரியா? அட பாவி, இப்படி ஏமாத்துவான்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கலடா. பொய் சொல்லி ஏமாத்திட்டல்ல. சுமதி, அம்மா கொண்டு வரேன் இருமா. ஏய் என்னடி இது, உன் அண்ணா அதை பண்றான் இதை பண்றான்னு ஆகா ஓகோன்னா கடைசியில இங்க ஒண்ணுமே இல்ல. இல்லைங்க, 4 பவுன்ல இவங்க வச்சிருந்தாங்களே ஆரம்பு, இப்போ ஆனால் இதை போடுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, நிஜமா என்னால் இதை நம்பவே முடியலையேங்க. சத்தியமா அவங்க சொன்னது அதுதான். நீயும் எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட நாடகம் போடுறீங்களா?
அன்னைக்கு கூட நகை கடைக்கு போனேன், அது எடுத்து தராங்க, இது எடுத்து தராங்கன்ட்டு போனேன். கடைசியில இங்க ஒண்ணுமே இல்ல. எனக்கு சத்தியமா தெரியலங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியா இருங்களே. போடுற முறைக்கு போட்டாங்கல்ல, அப்புறம் பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாங்க. போடுறத போடட்டும். தயவு செஞ்சு அமைதியா இருங்க. வந்தவங்க நல்லபடியா சாப்பிட்டுட்டு கிளம்பட்டுமே. என்ன நடிக்கிறியா? எல்லா விஷயமே உனக்கு தெரியும். அதை விட்டுட்டு ஆஹா 5 4 அவ்வளோ போடுறாங்க இவ்வளோ போடுறாங்கன்னு எல்லாமே போய் பேசியிருக்க. இப்போதானே தெரியுது உன்னோட நாடகம் என்னன்னு. சத்தியமா எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். அப்படிதான் சொன்னாங்க. நீங்க சத்தம் போடாதீங்க. ஐயரே நவருங்க. அப்படி வாங்க. ஏ என் பேத்திக்கு நீ என்னடா போடுறது? பாருடா நான் எப்படி போட்டிருக்கேன்னு மட்டும். எனக்கு தான் தெரியுமே நல்லாவே. ஏதோ நீ வேலை பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா இதெல்லாம் எப்ப எடுத்த? ஓ எங்களுக்கு தெரியாம போடலான்னு எடுத்து வச்சிருக்கியா? தெரியாம போடலான்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க இல்ல? சரி சரி இப்ப தெரிஞ்சிருச்சே. இதே நாங்க போட்டிருந்தா இது எங்களுக்கு தெரியாம சுமதிட்ட கொடுத்துருப்ப. நாங்க போடலங்கவும் இதை எடுத்துட்டு வந்து மாட்டி விடுறியா எனக்கு போட்டியா? நடத்து எங்கதான் இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தியோ தெரியல எனக்கே தெரியாம. கஷ்டப்படும் போதெல்லாம் ஒத்த பைசா எனக்கு கொடுக்கல நீ. ஏய் நீ போட்டிருந்தா நான் அதை கொடுத்துருக்க போறதே இல்ல. நீ போடலல்ல, அதான்டா நான் போட்டு விட்டுட்டேன். நான் எதுக்கும் இதை கையோட எடுத்துட்டு தான் வந்தேன். இதெல்லாம் எப்ப எனக்கு தெரியாம எடுத்து வச்ச நீ? இதெல்லாம் என் மகளுக்குன்னு எப்பவோ நான் எடுத்து வச்சேன். நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? போடலல்ல, போய் சாப்பிட்டுட்டு கிளம்பு. இதுக்கு முன்னாடி அவ்வளோ போட போறேன் தங்கச்சி, இவ்வளோ போட போறேன் சுமதி, உனக்கு அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன். நீ என் மகக்கிட்ட எம்புட்டு வாய் தாண்டா பேசுற, செயல்ல ஒன்றும் இல்லை. அதான் எல்லாமே நீ போடுறியே, நான் என்னத்த போட? அஞ்சல கிளம்பு போலாம். சுமதி என்னடா நம்ம அண்ணன் இப்படி சொல்லுதேன்னு நினச்சிக்கிறாத. இங்கே பாரு, உன்னை பெத்த தாயை நீயே வச்சுக்கோ. அது என்ன பெக்கவே கிடையாது, நான் யாரோ. சரியா? நீயே வச்சுக்கோ, என் வீட்டுக்கு அது வரவே கூடாது. அண்ணே அது பேசுனா பேசிட்டு போகுதுண்ணே, நீ பெருசா கண்டுக்காத. வா சாப்பிட்டுட்டு போலாம். நீ வேற இதுக்கு மேல நாங்க ஒரு நிமிஷம் நின்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அஞ்சலா நீ கிளம்பு, நம்ம போலாம். வர சுமதி, தப்பா எடுத்துக்காத, மன்னிச்சுக்கோ. என்னண்ணே இப்படி பண்ற? இருனே, நான் எதுவும் உன்னை நினைக்கவே இல்லைண்ணே. நீ போடுறத போட்டில்ல, போதும்ண்ணே. எனக்கு அது போதும்னு தான் சொல்லுவேன். எப்படி? அதான் 10 பவுன் தக்கன போட்டிருக்கேன் கழுத்துல உங்க அம்மா. அப்புறம் நீ போதும்னு சொல்லாம என்ன சொல்லுவ? சரி சரி நான் கிளம்புறோம்.